ஏங்க என்னங்க இது செம்பருத்தி சீரியலா இல்ல வேற எதுவுமா? அவ்வளோ மொக்கையா இருக்குங்க, பார்க்கவே பிடிக்கல. ஒன்னு கார்த்திக் ராஜை கொண்டு வாங்க, இல்ல சீரியல் என் பண்ணிட்டு வேற ஒரு டைட்டில்ல கண்டினியூ பண்ணுங்க. செம்பருத்தினாலே ஆதிகரட்டு தான் மெயின் பில்லர். அதுல நடிச்ச கார்த்திக் ராஜை தூக்கிட்டு நீங்க சீரியல் கட்டினா எப்படிங்க ஏத்துக்க முடியும்? நாங்க யாருமே விஜய் அக்னியவோ இல்ல அவரோட ஆக்டிங்கோ குறை சொல்லல. இத்தனை நாள் கிட்டத்தட்ட 3 வருஷம் கார்த்திக் ராஜ் ஆதி கேரக்டர்ல பார்த்துட்டு இப்போ இன்னொரு ஆள அந்த ரோல்ல காமிக்கும் போது கொலை வெறி ஆகுதுங்க. அதுவும் சீரியல் எப்படி நகர்த்துறதுன்னு தெரியாம புதுசு புதுசா கேரக்டர் உள்ள கொண்டு வரீங்க. மக்கள் எல்லாம் என்ன பேசுறாங்க, என்ன கமெண்ட் பண்றாங்கன்னு பாக்குறீங்களா இல்லையா? இல்ல பாத்துட்டு சும்மா தான் நடிக்கிறீங்களா தெரியாத மாதிரி? நீங்க போடுற ப்ரோமோ கீழே போய் பாருங்க, ஒவ்வொருத்தனும் எப்படி கழுவு ஊத்துறான்னு. எப்பவுமே இந்த சீரியல் டிஆர்பில டாப் 10 குள்ள வரும். இப்போ டிஆர்பில எங்கேயோ பின்னாடி போயிருச்சு. ஜி தமிழ் சேனல் தெரிய வந்ததே செம்பருத்தி சீரியல்னால தான். அதுல முக்கியமான ஆளு கார்த்திக் ராஜ். அவரே தூக்கிட்டீங்க. இப்ப எதுக்கு சீரியல் நீங்க இன்னும் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு புரியல. நீங்க சீரியல் என் பண்ணிருந்தா கூட நாங்க கவலைப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா செம்பருத்தி சீரியல் சொல்லிட்டு ஒண்ணு காட்டுறீங்க பாருங்க, அதான் எங்களால ஏத்துக்கவே முடியல. என்ன காட்டினாலும் நாங்க பாப்போம் அப்படின்னு எங்களை முட்டாள் நினைச்சிட்டீங்களான்னு தோணுது. கார்த்திக் ராஜ் உள்ள